இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகிறோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 622வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆகச் சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆகச் சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் தை தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த தை தமிழ் நிகழ்வின் துவக்கமாக இன்று நமது தளத்தில் ஏற்கனவே ரா முத்துநாகு அவர்கள் எழுதிய சுளுந்தி என்ற ஒரு அற்புதமான நாவலின் சாராம்சத்தின் ஒரு சிறு பாகத்தினை அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் வழங்கியிருந்தார்கள். மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு பகுதியாக இந்த தை திங்களில் தமிழின் பெருமை கூறக்கூடிய மற்றும் ஒரு நூலாகிய சுளுந்தி பற்றிய ஒரு அற்புதமான பார்வையினை நமக்கு வழங்க இணைந்திருக்கின்றார். சுளுந்தி நின்று ஒளிரும் நெருப்பு என்று தி இந்து தமிழ் திசை நாளிதழ் புகழாரம் சூட்டுகின்றது இந்த நூலுக்கு. நமது தமிழர்களின் வாழ்வியல் சூழலை கடந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த சூழலை அப்படியே படமிட்டு காட்டுகிறது இந்த நாவல். இது குறித்த மற்றும் ஒரு அழகிய பார்வையினை நம்மிடையே தருவதற்காக இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அர்த்தமுள்ள நிகழ்வாக்கி நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் மெருகேற்றுவோம் நற்சிந்தனைகளாலும் நற்செயல்களாலும். நன்றி. ராஜசங்கரி, நீங்க பேசுறது கேட்கலங்கம்மா. ஒருவேளை
ஒரு முறை தளத்த விட்டு வெளியில போயிட்டு மீண்டும் இணைஞ்சு பாருங்க. திரும்ப பார்க்கலாம். உங்களோட குரல் கேட்கலங்கம்மா. தோழர் உங்களுக்கு கேக்குதுங்களா? சகோதரி பேசுறது? கேட்கல. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க பேசுறது கேட்கல. அவங்க ஒருவேளை இயர்போன் போட்டிருந்தாங்கன்னா எடுத்துட்டு பேச சொல்லுங்க தோழர். அவங்களுக்கு இணைய சவாலா இல்ல இயர்போன் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. காசி ஆரம்பம் அவர்களும் வந்திருக்காரு, சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஐயா கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்கம்மா. தொடரலாம். நன்றி. சரிங்க. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். என்னை வழிநடத்திச் செல்லும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் எனது குருமார்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த தைத்திங்கள் நல்வாழ்வு நம் கையில் என்ற தலைப்பை அருளியமைக்கு ஐயா ஆரோக்கிய பிர்சு ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகள். நான் சென்ற பதிவில் சுளுந்தி பற்றிய சிறு தகவல் குறிப்பை பகிர்ந்தேன். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பகிர்கின்றேன். சுளுந்தி பற்றிய குறிப்பு பற்றி பார்த்தோம். சுளுந்தி என்பது ஒரு சுளுந்து குச்சி என்ற மரத்தின் ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடர் இயற்கையாகவே எரியும் தன்மை கொண்டது. முந்தைய காலத்தில் அதனை தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த சுளுந்தி நாவலின் முதல் அத்தியாயமாக மாடன் வங்காரன் பற்றிய அந்த மல்யுத்தம் பற்றிய அறிவிப்பை பார்த்தோம். அதற்கு முந்தையதாக அரண்மனையில் 25 வருடங்களுக்கு முன்பாக அரண்மனையில் தடங்களுக்கு மன்னிக்கவும் ஐயா. ராணியின் நோயை ராமர் சித்தரோட சேர்ந்து குணமாக்குதல் ஒரு 4-5 பக்கங்கள் அடங்கிய தொகுப்பாகவே இருக்கும். அதை சென்ற பதிவில் விரிவாகவே தெரிவிக்கின்றேன். அதற்கு பின் துணிகளுக்கு குறி போடுதல் குறித்து புலவரிடம் அந்த துணி துவைக்கும் ஏகாலி புலவருக்கும் அந்த துணி துவைக்கும் ஏகாலிக்கும் நடந்த பதிவையும் பார்த்தோம். பின்பு ஏகாலி சமயன் அவரோட மனைவி கூட
உரையாடுதல் தொகுப்பு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சிறந்த பல தகவல்களையும் நமக்கு தந்தது. அரண்மனையார் வந்துட்டு அந்த தளபதி, மெய்யன், ராமன் அரண்மனையார் வேட்டையாடலுக்கு போகும்போது ராமன் வந்துட்டு அவருக்கு உதவி புரிஞ்சு அந்த புலியோட தாக்குதல்ல இருந்து அரண்மனையார தப்பிக்க வச்சாரு. அதற்கு பின்னாடி ராமனோட பதவி உயர்வு வந்துட்டு அரண்மனையில மேம்படுத்துது. அதனால தளபதிக்கு வந்துட்டு அந்த ராமன் மேல பெரிய கோபம் வருது. நம்மளோட பதவிக்கு வந்துட்டு இவன் வந்துட்டானே அப்படிங்கிற கோபம் வருது. அத தளபதி வந்துட்டு ராமன் மேல ஒரு மன கசப்பாகவே வச்சிருக்காரு. இந்த நிலையில நாவிதன் ராமர் வந்துட்டு சித்தர் அந்த கன்னிவாடி சித்தர்கிட்ட மிகவும் அப்படி பற்றுதலா இருந்து ஒரு நேர்மையா பணிவா இருந்து அவர்கிட்ட வந்துட்டு நிறைய மருத்துவ தகவல்களையும் பண்டுவத்தையும் கத்துக்கிறாரு. அரண்மனையார் வந்துட்டு ராமர் கூட ஒரு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருக்காரு. இதுவுமே தளபதிக்கு வந்துட்டு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குது. ராமருக்கு வந்துட்டு சித்தர்கிட்ட நிறைய பண்டுவம் பழகியதால அதுல வந்துட்டு நிறைய அனுபவங்களும் கிடைக்குது. ராமருக்கு முன்னாடி இருந்து சித்தர்கிட்ட பண்டுவம் கத்துக்கிட்ட கருப்பையா பிள்ளைங்கிறவர் ஒருத்தர் வர்றாரு. அவருக்கிட்டயுமே ராமர் வந்துட்டு மேலும் பல தகவல்களையும் கத்துக்கிறாரு. அப்புறம் இதுல ஒரு சின்ன ஒரு பகுதியாவே வருது. குறவர் குல செல்லம்மாள்ங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த காலத்துல காது வளர்க்குற தொழில் பத்தி ஒரு நிறைய பதிவையே போட்டிருக்காங்க. அதையுமே ராமர் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமன் வந்துட்டு தனக்கு பண்டுவம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதையோட இல்லாம எல்லார்கிட்டயும் என்னத்தையெல்லாம் நம்ம கத்துக்க முடியும், எந்த தகவல்களெல்லாம் நம்ம சேகரிக்க முடியுங்கிறத ஒரு பணிவோட அந்த நாவிதர் கூடிய ஒரு பணிவோட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. காது வளர்க்குற ஒரு முறை வந்துட்டு சமண முனிகள் வழியா வந்தது அப்படிங்கிற ஒரு முறையையும் நாமளும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட இல்லாம இந்த சுளுந்தி நாவல்ல வந்துட்டு ஆசிரியர் ஒரு பூதம் செந்தூரம் தயாரித்தல் அந்த சித்த மருத்துவத்துக்கான அந்த பெரிய பெரிய மருந்துகள் பத்தின தயாரிப்பையுமே தெளிவா சொல்லியிருக்காரு. அப்புறம் வெட்ட வாய்வு நோய்க்கான மருந்து, அந்த மருந்துகள்லாம் அந்த காலத்துல எந்த விதமான ஒரு அறிவியல் சாதனங்களோ அறிவியல் கலைகளோ இல்லாத நேரத்துல அப்படி அப்படி போற போக்குல வந்துட்டு ராமன் வந்துட்டு அப்படி அப்படியே செஞ்சுட்டு போவாரு. சித்தர் வந்துட்டு எந்த உபகரணங்களுமே அவர்கிட்ட இருக்காது. அந்த பட்சத்துல வந்துட்டு அந்த பெரிய பெரிய நோய்களையே ஒரு நொடி பொழுதுல ஆகட்டும் ஒரு 2 நாள் இடைவெளியிலேயே தீர்த்திருவாரு. இது அந்த சித்தர் வந்துட்டு கன்னிவாடிக்கே ஒரு பெருமை சேர்த்த தருணமா அமையும். அப்புறம் வந்துட்டு பஞ்சத்திற்கான முதல் அறிகுறிய வந்துட்டு ஆஹ் ஆஹ் ஆசிரியர் அவர்கள் வந்துட்டு ஒரு தொகுப்பாவே நமக்கு வழங்கியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல பஞ்சம் வந்துட்டு அதிக அளவுல இருக்கும். இப்போ மழை வந்துட்டு குறைவா பெய்யறப்போ அதுக்கு வந்துட்டு அரண்மனையார்கள் வந்துட்டு நிறைய வரிகள்லாம் விதிச்சிருக்காங்க. இதுல இயற்கை அறிகுறிகளா பார்த்தோம்னா வானத்துல வந்துட்டு ஒரு ராணி தேனீய நடுவுல வச்சு மற்ற தேனீக்கள் வந்துட்டு அப்படியே அதை சுத்தி ஒரு அப்படியே ஒரு கூடு போல அப்படியே பறந்துட்டு போகுமா. இந்த அறிகுறி ஆஹ் என்ன சொல்லுதுன்னா பஞ்சம், இதுதான் பஞ்சத்துக்கான முதல் அறிகுறி. இந்த அறிகுறி பெரிய பஞ்சத்தை வந்துட்டு நமக்கு நினைவூட்டுறதா சொல்லுமா. மற்ற சீவசந்துகள்னா பூச்சிகள், பறவைகள், அந்த நமக்கு கீழே இருக்கிற 5 அறிவு உயிரிகளை சுட்டி காட்டுறாங்க. மற்ற சீவசந்துகளை விட தேனீக்கள் வந்துட்டு அந்த அறிகுறிகள் அந்த பூமிக்கு என்ன நடக்குதுங்கிற அறிகுறிகளை முதல்லயே எடுத்துரைக்குமா. அப்புறம் மதிகெட்டான் காணல் பற்றிய ஒரு சிறு குறிப்பையும் கொடுத்திருக்காரு ஆசிரியர். மதிகெட்டான் காணல் வந்துட்டு கன்னிவாடிங்கிறது நம்ம கொடைக்கானல் பகுதி. அந்த மதிகெட்டான் காணல்ல வந்துட்டு நிறைய மூலிகைகள், நிறைய மரங்கள், புதர்கள்லாம் இருக்கும்.
அதுல இருந்து பார்க்கும்போது உள்ள இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த அ க மதிகெட்டான் கானல் பகுதியில இருந்து பார்க்கும்போது, அதுக்கு வெளியில இருக்கிற பகுதிகள், அந்த வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஆசிரியர் சொல்றாரு. என்னன்னா, இந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சோம்னா, அதுல இருக்கிற அந்த மூலிகைகளோட வாசங்கள், அந்த மூலிகைகளோட சக்தியால நம்மளோட மதி வந்துட்டு அப்படியே மயங்கிருமாம். நம்ம வந்துட்டு அ அப்படியே அ அ என்ன சொல்றது? அப்படியே மந்திரிச்சு விட்ட மாரி போயிருவோம். அந்த மாதிரியான ஒரு தகவலையும் ஆசிரியர் வந்துட்டு குடுத்திருக்காரு. அந்த மதியையே இழக்கச் செஞ்சு, சில சமயங்கள்ல வந்துட்டு நம்ம உயிரையே எடுத்து போகக்கூடிய அளவுக்கு அந்த மதிகெட்டான் கானல் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இடைமலைக்குடி கட்டக்காமன். அதுல வந்துட்டு என்னன்னா, குலநீக்கம்ங்கிற தொகுப்பு வந்துட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும், அதே சமயம் அனுதாபத்தையுமே குடுக்கும். ஏன்னா, குலநீக்கம் செஞ்சா அந்த காலத்துல எதுக்கு குலநீக்கம் செய்றாங்கன்னா, அரண்மனையாருக்கு அரண்மனையார்ன்னா அந்த மன்னர்ன்னு அர்த்தம். அந்த அரண்மனையாருக்கு எதிரா போராட்டம் நடத்தினாலோ, இல்லன்னா ஏதாவது பேசினாலோ, சட்ட திட்டங்கள மதிக்காம இருந்தாலோ, அவங்கள அப்படியே குலநீக்கம் செஞ்சுருவாங்க. அதுல வந்துட்டு குலநீக்கம் செஞ்சாங்கன்னா, அந்த மக்கள் வந்துட்டு ஆ ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்கள வந்துட்டு தொட்டு பேசக்கூடாது. தண்ணி, உணவு அதெல்லாம் புழங்கக்கூடாது. அந்த மாரியான பெரிய பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. குலநீக்கம் ச குலநீக்கம் செஞ்சு அந்த சடங்குகள்ங்கிற விதிமுறையும் வரும்போது, அதுவுமே பெரிய சிக்கல்ல தான் முடியும். அதுவுமே நான் போன பதிவுல வந்துட்டு பதிவிட்டிருந்தேன். இந்த சிக்கல் வந்துட்டு என்னன்னா, அ இது வந்துட்டு இந்த குலநீக்கம் பத்தின அந்த சடங்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காமாட்சியம்மன் கோவில் அப்படிங்கிற வளாகத்துல தான் நடக்கும். அதுல வந்து சாணி கிடங்குகள் 9 அ கிடங்குகள் தோன்றி, அதுல வந்துட்டு சாணிகள் எல்லாம் கரைச்சு ஊத்தி, அதுல அந்த குலநீக்கமானவங்க வந்துட்டு அந்த அந்த இது முடிஞ்சு, நம்ம மறுபடியும் குளத்துல சேர்க்கணுங்கிற பட்சத்துல, அந்த 9 குழிகள்லயும் இறங்கி வந்து, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அ அந்த கறி விருந்தெல்லாம் செஞ்சு, அவங்க ஒவ்வொருத்தர் கால்லயும் விழுந்து, அவங்க கையால செருப்படி பட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த குல நீக்கத்திலிருந்து விடுபட்டு தன்னோட குலத்திலேயே சேருவாங்களாம். இது வந்துட்டு மிகப்பெரிய பார்க்குறவங்களுக்குமே வேதனையா இருக்கும். ஏன்னா, அந்த 9 சாணி கிடங்குகளுக்குள்ள இறங்கும்போது, சில சமயம் அந்த விஷவாயுலாம் தாக்கி, அந்த அந்த நிமிஷத்திலேயே அந்த நபர்கள் இறக்குற தருணங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த காலத்துல குலநீக்கம்ங்கிற ஒரு இது இருந்திருக்கு. அப்புறம் பண்டுவர்கள் மீது சில சமயம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏன்னா, பண்டுவர்கள் வந்துட்டு அ அரண்மனையார்களுக்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சதா ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குது. பண்டுவர்களுக்கு மட்டும் தான் அந்த வெடிமருந்து, அந்த பூத செந்தூரம், அந்த மருந்துகள் பற்றிய தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கும். அது மூலமா அரண்மனையார்கள், அந்த அரண்மனையார்களுக்கெல்லாம் கேடு நிகழும் அப்படிங்கிறதால பண்டுவர்கள் மீதுமே தாக்குதல் வச்சிருக்காங்க. அதனால சுளுந்து குச்சிக்குமே தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா, சுளுந்து குச்சிகள் வந்துட்டு குறிப்பிட்ட சில பேர் மன்னர்கள், தளபதிகள் அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கணும். படைவீரர்கள் அவங்க மட்டும் தான் வச்சிருக்கணும். மற்ற குடிமக்கள் அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு சிக்கலும் வருது. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சிக்கல வந்துட்டு அரண்மனையார் மக்கள் மட்டும் இல்லாம அரண்மனையார்கள் எல்லாருமே சந்திக்கிறாங்க. பஞ்சம் வந்துட்டு ஆனந்தா வருஷ பஞ்சம்ங்கிற ஒரு பஞ்சம். அந்த வருஷத்துல வந்து மிகப்பெரிய சிக்கல். உணவு இல்லாம இருக்கறாங்க. அப்புறம் வந்துட்டு மழைக்கால நோய்களுமே அந்த காலத்துல அந்த நேரத்துல வரும். அதுக்கு பின்னாடி வரும். பஞ்சத்தால குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் பொதுமக்கள்லாம் குளிக்காமயே இருந்ததால, அவங்களுக்கு அந்த தோல் சார்ந்த நோய்கள் வரும். அது எல்லாமே சித்தர்கள் கிட்ட போய் தீர்த்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சித்தர் வந்துட்டு, ஆ ஒரு பஞ்ச பஞ்சத்துக்கான உணவையும் தயாரிச்சு குடுப்பாரு. என்னன்னா, அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஆ
குறிப்பிட்ட அந்த கரையான் புற்றுகள், அது வந்துட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற கரையான் புற்றுகள் இருக்கும். அந்த கரையான் புற்ற கரைச்சு, அத வந்துட்டு பெரியவர்களுக்கு ஒரு அளவு, சிறிய குழந்தைகளுக்கு ஒரு அளவுன்ட்டு குடிக்கிற பட்சத்துல அந்த பசிய அடக்குமாம். இந்த மாதிரியான ஒரு பஞ்சத்திற்கான உணவையும் சித்தர் வந்துட்டு கன்னிவாடி சித்தர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அது மட்டும் இல்லாம, இன்னொரு குறிப்பிட்ட மரத்துக்கு அடியில இருக்கிற அந்த மரத்தூருக்கு அடியில இருக்கிற மண்ணையும் கரைச்சு குடிக்கிற பட்சத்துல, பஞ்சத்தால ஏற்பட்ட பசி, தாகம், மேலும் ஒரு சில குறிப்பிட்ட நோய்களும் போகுங்கிற ஒரு அரிய தகவலையும் வந்துட்டுமே சித்தர் வந்துட்டு குடுக்குறாரு. இத பாதிரியார் ஆல்வேஸுங்கிறவர் வந்துட்டு வர்றாரு. அவருமே இத ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அறிவிச்சுட்டு போறாரு. மேலும் அந்த பஞ்சத்துல இருந்து ஊர் மக்களுக்கு வந்துட்டு மனசளவுல இருக்கிற பயத்த போக்குற அளவுல ஒரு பிரசங்கமுமே அ ஆல்வரேஸ் அவர்கள் வந்துட்டு பண்றாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு நாசர்கான், பலராமன் அப்படிங்கிறவர் வந்துட்டு நெறைய அ கதாபாத்திரங்கள்லாம் சுளுந்தி நாவல்ல வந்துட்டு ஐயா அ முத்துநாக அவர்கள் வந்துட்டு கொண்டு வராரு. இதுல என்னன்னா, அந்த நாசர் கான் அவர்கள்லாம் இஸ்லாமிய இத சேர்ந்தவங்க. அந்த அ மெ இது வேற நாட்ல இருந்து நம்ம படைக்குள்ள வந்தவங்க. இஸ்லாமியர்கள் இல்ல. அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்துட்டு நெறைய மக்கள வந்துட்டு தன்னோட படைகள்ல சேர்த்துக்கிற பொருட்டு, பஞ்சத்த காரணமா வச்சு நெறைய மக்கள வந்துட்டு தன்னோட படைகள்ல சேர்க்கறதுக்கு வந்துட்டு அந்த தலைவரா பலராமன் அவர்கள வந்துட்டு நியமிக்காங்க. இவங்க வந்துட்டு அ பலராமன் என்ன பண்றாருன்னா, அந்த ஊருக்காரர். அதனால நெறைய பேர சந்திச்சு பஞ்சத்துக்கான பஞ்சத்தால எவ்வளவு நம்ம கஷ்டங்கள சகிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் போக்கணும்னா நம்ம படையில சேர்ந்தா நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குன்ட்டு நெறைய மக்களெல்லாம் இழுத்துட்டு வர்றாரு. இந்த கட்டத்துல பிரியாணிங்கிற அறிமுகமும் அங்க நடக்குது. பிரியாணி அந்த அ உடம்புல தேய்ச்சுக்கிற நறுமண திரவியம் அதையெல்லாம் அறிமுகப்படுத்தி, அதன் மூலமாவும் மக்கள வந்துட்டு அந்த போட் அ படைகளுக்குள்ள இழுக்குறாங்க. இந்த கட்டத்துல ஆனந்தா அவரோட பஞ்சம் வந்துட்டு அப்படியே ஒரு விடை பெற்றுட்டு வருது. மழையும் அதிக அளவுல பெய்யுது. அதுக்கான இது அறிகுறியா மழைக்கால நோய்களுமே வருது. அந்த நோய்களுக்குமே சித்தர் வந்துட்டு மருந்து சொல்லி அதையுமே வந்துட்டு நீக்குறாரு. ஏன்னா, அந்த சித்தர் வந்துட்டு அவ்வளோ பெரிய அபரிதமான சக்திய படைச்சிருப்பாரு. அரண்மனைக்கு வந்து இந்த நேரத்துல சித்தர் வர்றாரு. அரண்மனைக்கு வந்து ஏன்னா ராமன் வந்துட்டு ஒரு சிக்கல்ல தான் இந்த நேரத்துல இருக்காரு. ஏன்னா ராமன் பத்திய ஆ கடுப்புலயே தளபதி அரண்மனையார்கிட்ட நெறைய ஆ வெறுப்ப வந்துட்டு உமிழ்ந்துகிட்டே இருக்காரு. அதனால ராமனுக்குமே செல்வாக்கு வந்துட்டு குறைஞ்சுட்டு வருது. ஆனா அரண்மனையார் மனசுல ராமன் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காரு. இந்த கட்டத்துல ராமனுமே அப்படியே அமைதியாவே வருத்தத்தோடவே இருக்காரு. அரண்மனைக்கு சித்தர் வந்ததுமே எல்லாரும் பரபரப்பா சித்தர் கால்ல விழுந்து வணங்கி ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. இங்க உரிமைக்கரடுங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆசிரியர் வந்துட்டு நமக்கு உரிமைக்கரடு அப்படின்னா, ஒரு பெரிய மலை உச்சி. அந்த மலை உச்சியில வந்துட்டு அ தாக்குதல் அதாவது தண்டனைக்கு உள்ளானவங்கள வந்துட்டு உரிமைக்கரட்டுல ஏத்தி இது பண்ணுவாங்க. அப்போ அந்த கீழ இருந்து உரிமைக்கரட்டுல இருக்கிற அந்த கோவில் குறிப்பிட்ட கோவில்ல இருக்கிற அந்த உரிமை அடிக்கிறவங்க வந்துட்டு பயங்கரமா உரிமை அடிப்பாங்களாம். அந்த சத்தத்துல உரிமை அடிக்கிற சத்தத்துல அந்த கரட்டு உச்சியில வந்துட்டு நாலா பக்கமும் எதிரொலிக்குமாம். அந்த உரிமை கரட்டுல நிக்கிறவங்க வந்துட்டு அந்த உரிமையோட சத்தத்துல அப்படியே மனசளவுலயும், உடம்பளவுலயும் படபடத்து அந்த உரிமை கரடு உச்சியில இருந்து கீழ விழுந்து இறப்பாங்களாம். இந்த உரிமை கரட ஏற்றம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனையாவே அந்த அந்த காலகட்டத்துல அரண்மனையார் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல அரபு நாட்டுல இருந்து குதிரைகள் வந்துட்டு இறக்குமதி ஆகுது. குதிரைகளோட அரபு நாடு அரபு நாடுனாலே அந்த குதிரைகளோட இதுதான் அர்த்தம். அந்த அரபு குதிரைகளுக்கான மகிமைய வந்துட்டு ஆ ஆசிரியர் வந்துட்டு அவ்வளவு அழகாவே அ
இது பண்ணியிருப்பாரு. குதிரை வாகட கலையில வந்துட்டு விருப்பாட்சியார் அப்படிங்கிற அரண்மனையார் ஒரு மிகச்சிறந்ததா திகழ்கிறாரு. ஏன்னா, அரண்மனையார்கள் அந்த மன்னர்கள்லாம் எப்படின்னா, எப்படி தகுதிக்கு உள்ளாவாங்கன்னா, 64 அந்த ஆயக்கலைகள் 64 கலைகளையுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த கலைகள்ல வாகடக்கலை இந்த மாதிரியான கலைகளுமே அடங்கும். இதுல அந்த நாட்டுல இருந்து வந்த பேகம்ங்கிற ஒரு பெண்ண வந்துட்டு விருப்பாட்சியார் வந்துட்டு அரசியாக ஆக்குறாரு. இந்த நேரத்துல தான் குதிரை ஒரு இளம் குதிரை வந்து பேகத்தோடவே கூட வரும். அந்த குதிரைக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகும். அது பொருட்டு பேகம் அரசியானத வந்துட்டு மன்னர் பெருமையா எல்லாத்துக்குமே அறிவிக்கணும். விருப்பாட்சியர் வந்து எல்லாருக்குமே பெருமையா அறிவிக்கணுங்கிறதுக்காக பேகத்த வந்துட்டு அ உரிமைக்கரட் எல்லா அந்த கன்னிவாடிக்குள்ள எல்லா இடங்களுக்குமே அழைச்சிட்டு போறாரு. கடைசியா வரும்போது சித்தர்கிட்டயும் பேகத்த அறிமுகப்படுத்திர்லாங்கிற போம்போது, அ பேகம் பேசுற அந்த மொழியிலயுமே சித்தர் பேசுறாரு. இது ராமன் உட்பட அரண்மனையார் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. சித்தர் வந்து எந்த தேசத்துல இருந்து வந்தாருன்னே தெரியலையே. இவரு எல்லா பாஷையும் பேசுறாரு. எல்லா நோய்களுக்கும் ஒரு நல்லபடியா மருந்தெல்லாம் தயாரிச்சு குடுக்குறாரு. எந்த விதமான வரவேற்பும் இதுங்கும்போது, சித்தரோட அந்த திறனும், அவரோட பெருமையும் பன்மடங்கு ஒவ்வொரு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. கன்னிவாடியில இருக்கிற சித்தர்ங்கிற முறையில வந்து அரண்மனையார் ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. நமக்கு வந்துட்டு நம்ம சித்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மன உறுதியில அவர் இருக்காரு. ராமனுக்கு வந்து அ குதிரைக்கு வைத்தியம் பார்க்கும்படி சித்தர் வந்துட்டு கூறுகிறார். ஏன்னா, அந்த குளிர் வந்துட்டு அந்த இளம் குதிரைக்கு ஒத்துக்கல. அதனால சித்தர் வந்துட்டு அந்த குதிரைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மருந்தெல்லாம் குடுத்து, ஒரு குறிப்பிட்ட அ இடத்துல தண்ணிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட சொல்றாரு. ராமனுமே சித்தர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ வேலையுமே கடகடன்னு முடிச்சிடுறாரு. இந்த நேரத்துல குதிரையுமே அப்படியே கனைக்க ஆரம்பிச்சிருது. இத பார்த்துட்டு ராமரும், அந்த பேகமும், விருப்பாட்சியாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சித்தர் எவ்வளோ ஒரு அருந்தொழில்காரரா இருக்காருன்னு. இந்த நேரத்துல சித்தர்கிட்ட வந்துட்டு, ஆ இது வந்துட்டு சித்தருக்கு என்னோட காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாட்சியார், அந்த அரண்மனையார் வந்துட்டு விட்டுட்டு போயிறாரு. ராமர் வந்துட்டு அந்த குதிரைய பார்க்கும்போதே கணிக்கிறாரு. ஆஹா! நம்ம இந்த குதிரையில வலம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இந்த மன ஓட்டத்த சித்தர் அறிவிச்சு, அந்த குதிரைய வந்துட்டு சித்தருக்கே குடுத்துடுறாரு. ராமர் வந்து சித்தரோட கடாட்சத்த பெறுறாரு. ஏன்னா, அ ஒவ்வொரு நாளுமே ராமர் பணிவா செஞ்சு, அந்த பணிவாவே தான் இருக்கிறாரு. இந்த நேரத்துல சித்தர் வந்து அ அவரு மேல ஒரு மிகப்பெரிய இத குடுக்கிறார். ராமர் வந்துட்டு எதுவுமே தனக்குன்னு கேட்க மாட்டாரு. அந்த ஊர் மக்களுக்காகவும், அரண்மனையாருக்காகவும் தான் கேட்கிறாரு. இந்த நேரத்துல ராமருக்கு வந்துட்டு அ ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாத நேரத்துல, ராமனுக்கு அந்த குழந்தை பேற்றையும் சித்தர் வந்து குடுக்குறாரு. ராமரோட ஆசை என்னன்னா, தனக்கு ஒரு மகன் பிறந்தா அவன வந்துட்டு அ ஒரு அரண்மனை வீரனா ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையோட தான் ராமன் இருக்காரு. ஏன்னா, நாவித தொழில் செய்றவங்க வந்துட்டு அரண்மனை வீரனாகுற தகுதி இழந்தவங்களா தான் இந்த அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. அந்த ராமரோட ஆசையுமே சித்தர் வந்துட்டு அறிஞ்சிருக்காரு. இந்த நேரத்துல ராமனோட மனைவி வல்லத்தாரைக்குமே பிரசவம் ஆயிடுது. ஏன்னா வல்லத்தாரை கருவுற்று அந்த சில நாட்கள்லயே ராமன் வந்துட்டு சித்தர்கிட்ட அந்த மருத்துவம் பழகுறதுக்காக வந்துடுறாரு. இந்த நேரத்துல அதுக்கு இடையில வல்லத்தாரைக்கு பிரசவம் ஆகி மகனே பிறந்துட்டாங்கிற செய்தி வந்துட்டு வருது. ஐயோ! ராமன் வந்துட்டு ஒரு சின்ன மனத்தாங்குதலோட தான் போறாரு. நம்ம மனைவி நம்மள பத்தி என்ன யோசிப்பான்ட்டே போறாரு. சித்தர் வந்துட்டு அந்த நேரத்துல ஒரு அ ஆசியும் குடுத்து அனுப்புறாரு. ஏன்னா, ராமா நான் வந்துட்டு சமாதி அடங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடங்குதல்னா அந்த சமாதி அடைதல்னு அர்த்தம். அந்த கலக்கத்தோடயே ராமன் வந்து ஒரு
இறுக்கமான நிலையோட தான் நம்ம அவனோட பையன வந்துட்டு சந்திக்க வர்றாரு. ராமர் வந்துட்டு என்ன செங்குளத்து மாடன் அப்படிங்கிற அவனுடைய முன்னோர்கள் வந்துட்டு ஒரு சிறந்த அடையாளத்தோட விளங்குவார் அந்த செங்குளத்து மாடன். அந்த பெயரையே தான் அவருடைய மகனுக்கும் சூட்டுறாரு. அந்த செங்குளத்து மாடன் பத்தின கதையுமே நம்ம ஆசிரியர் வந்துட்டு சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த காலத்துல ஆவிதன் குலத்துல பிறந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே நிறைய பல திறமைகளையும் பல அந்த வீரனுக்குரிய ஒரு அரண்மனை வீரனுக்குரிய உடல் வாகுவையும் உடையவனாதான் அந்த செங்குளத்து மாடன் இருக்காரு. அவர் பெயரை மாடன் சூட்டுறாரு. அந்த நேரத்துல பிரசவமாகி வள்ளத்தாரை இருப்பாங்க. வீடு அந்த மழை நேரத்துல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஈக்கள் வந்துட்டு பெருகி இருக்கும். அதுக்குமே ராமன் வந்துட்டு மருந்து செய்றாரு. எப்படின்னா சோளத்த வந்துட்டு வறுத்து திரிச்சு அத தெள்ளு மாவா பூசுனோம்னா அத இந்த ஈக்கள் சாப்பிட்டு வயிறு கட்டி இறந்துருமாம். இந்த ஒரு விஷயத்தையுமே ஆசிரியர் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்துல ராமருக்கு வந்துட்டு மனசு அப்படியே படபடப்பா இருக்கு. என்னடா இது நம்ம மனசு ஒரே இதா இருக்கே அப்படின்ட்டு ராமன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்பதான் சித்தர் அடங்குற நாள் வந்துட்டு இன்னும் ஒரு வார காலகட்டம் தான் இருக்கு அப்படின்னு வேக வேகமா அரண்மனையார்கிட்ட தெரிவிச்சுட்டு அப்படியே போறாரு. அரண்மனையாருமே கலக்கமா ஆகுறாரு. நம்ம சித்தர் தானே நமக்கு கன்னிவாடிக்கே பெருமை சேர்த்தாரு. இந்த நேரத்துல இவரு அடங்குனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சரி, ஆமா ராமா நீ போயிட்டு வான்ட்டு ராமனுக்குமே உத்தரவு கொடுத்துறாரு. ராமனோட சித்தர் சமாதி அடைதல்ங்கிற வந்துட்டு மிகப்பெரிய நிகழ்வாவே இருக்கு. சுற்றுப்புறத்துல உள்ள எல்லா மக்களுமே வந்து அந்த கன்னிவாடி அந்த அரண்மனை மலையில வந்துட்டு திரள்றாங்க. சித்தர் சமாதி அடைகிறது வந்து யாருக்குமே தெரியல. ஏன்னா அவரு காற்றோட காற்றா கலந்தாரா, இல்லைன்னா அந்த சித்தர் வாழ்ந்த புடவுக்குள்ள மறைந்தாரா அப்படிங்கிற ஒரு அஹ் அஹ் குழப்பத்தோடைய அந்த சித்தர் சமாதிங்கிறது அந்த நேரத்துல நடக்கு. இப்போ இந்த நிகழ்வுல வந்துட்டு ராமன் வந்துட்டு ராமனுக்கு சித்தர் வந்துட்டு ஒரு தீட்சையை கொடுத்திருப்பாரு. அதையுமே அந்த ஊர் மக்கள் முன்னாடியே கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆனந்தமும் அதிர்ச்சியுமே அடையிறாங்க. ஏன்னா ஒரு நாவிதன் அவனுக்கு வந்துட்டு சித்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு அளப்பரிய சக்தியை கொடுத்திருக்காரு அப்படிங்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ராமனை ஒரு சித்தரோட மறுபிறவினே நினைச்சு வழிபடுவாங்க. சில பேர் பொறாமையாலே இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல மாடன் வந்து ராமரோட மகன் மாடன் வந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டே வர்றாரு. மாடனுக்கு வந்துட்டு பண்டுவம் சித்த மருத்துவத்தெல்லாம் ராமர் வந்துட்டு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல மாடனை வந்துட்டு ராமன் அரண்மனைக்கு அந்த தளபதிக்கு வந்துட்டு சவரம் செய்யற பொருட்டா கூட்டிட்டு போறாரு. அப்போ மாடன் வந்துட்டு தளபதிக்கு அந்த சவரம் செஞ்சிட்டு இருப்பாரு. ராமனோட மகன் மாடன் வந்து கால் நகத்துல உள்ள அழுக்கெல்லாம் தளபதியோட கால் நகத்துல உள்ள அழுக்கெல்லாம் அந்த முள் வாங்கியோல குத்தி எடுத்துட்டு இருக்கும்போது காலை ஆட்டிட்டே எப்பவுமே காலை ஆட்டுற பழக்கமுடைய தளபதிக்கு வந்துட்டு அந்த முள் வாங்கி குத்தி ஆழமா காயம் பட்டு ரத்தம் வந்துடுறது. இந்த சூழ்நிலையில தளபதி கோவத்தோட மாடன் வந்துட்டு எத்தி உதைச்சிடுறாரு. இத பார்த்த ராமன் கண்ணுல வந்துட்டு அப்படியே கண்ணீரா வருது. அத கட்டுப்படுத்தி அந்த சுண்ணாம்பை எடுத்து தடவி விடு அப்படின்ட்டு மாடனுக்கு கட்டளையிடுறாரு. இந்த நேரத்துல தளபதி மேல மாடனுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான கோபம் வருது. என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு எத்தி உதைக்கும் போது எவ்வளவு அந்த அரண்மனையில எத்தி உதைக்கும் போது அவ்வளவு கோவத்தையும் கட்டுப்படுத்தி அந்த கோவத்தோடயே இருக்காரு. இந்த காலகட்டத்துல அந்த குறளி வித்தைக்காரன்கிற ஒரு நபரை வந்துட்டு ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. குறளி வித்தைங்கிற தொகுப்பு வந்துட்டு ஒரு அந்த மாந்திரீகம் அது சம்பந்தமா இருக்கு. அதோட இல்லாம கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க. இத வந்து நிறைய
பல அரிய தகவல்கள ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. இதுல வந்துட்டு அந்த ராமர் வந்து குறளி வித்தக்காரன அடக்குனது வந்துட்டு ஒரு பெரிய சுவாரஸ்யமாவே இருக்கும். இதுல இருக்கிற உண்மைய அரண்மனையாருக்கு ராமன் வந்துட்டு எடுத்துரைக்கிறாரு. இது ஒண்ணும் மாந்திரீகம் அந்த மாரிலாம் இல்ல. கொஞ்சம் ஏமாத்து வேலையும், கொஞ்சம் சித்து வேலையும் அடங்கி இருக்கு அரண்மனையாரேன்னு எடுத்துரைச்சு, அந்த அ இதையுமே நீக்குறாரு. ராமன் இந்த காலகட்டத்துல மாடனுக்கு வந்துட்டு போர் கலைகளெல்லாம் கத்துக் கொடுக்கிறாரு. ஆ ஏன்னா வீரனா நம்மோட மகன வந்துட்டு ஒரு பெரிய அரண்மனை வீரனா ஆக்கணுங்கிற அந்த ஆசையோட போர்க்கலைகள், சித்து வித்தை, பண்டுவம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல குடிமக்கள்லாம் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க. அவங்க பேசின ஒரு சிறு உரையாடல் வந்துட்டு மாடனுக்கு வந்துட்டு ஒரு அளப்பரிய கோவத்த உண்டாக்குது. ஏன்னா, அந்த நாவித தொழில பத்தி இகழ்ந்து தான் அந்த பெண்கள் பேசியிருப்பாங்க. இதனால சில அவதூறு வார்த்தைகள மாடன் உபயோகிச்சிருப்பாரு. இந்த மாதிரியான ஆ சூழல்ல ராமன் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா, நாவித தொழில் செய்றவங்க வந்துட்டு அந்த குடிமக்கள் பொருட்டு எல்லாருக்குமே ஒரு மனதளவுல ஒரு மரியாதைய குடுக்கணும். அத நம்ம பையன் செய்ய தவறுறானே! இவன் வந்துட்டு இவன நம்ம கவனிக்காததால, அந்த பணிவு, அடக்கம் எதுவுமே இல்லாம ஒரு திமிராவே திரியிறானே! அப்படிங்கிற வருத்தத்தோடவே ராமன் இருக்காரு. அதுக்கான காரணத்தையுமே ராமன் வந்துட்டு விளக்குறாரு. நம்ம நாவித தொழிலுக்குரிய பெருமையுமே ராமன் வந்துட்டு விளக்குறாரு. ஏன்னா, நாவித தொழில்ங்கிறது அவ்வளவு பெரிய அருந்தொழில்னே சொல்லலாம். ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே அந்த நாவிதர்களோட பங்கு அவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கும். அதே சமயம் நாவிதர்களோட மனைவி, அந்த மருத்துவச்சிகள் அவங்களோட இதுவுமே அந்த பிரசவ காலம், அந்த இறப்பு, அந்த சமயத்திலயுமே மிகப்பெரிய பங்கா இருக்கும். இதெல்லாம் ராமன் தெளிவாவே மகனுக்கு வந்துட்டு விவரிக்கிறாரு. இந்த நேரத்துல சேர்வைக்காரன், இந்த ராமனும், மாடனும் உரையாடுற சமயத்துல சேர்வைக்காரன்ட்டு ஒரு நபர் வர்றாரு. அவரு வர்ற சமயத்துல ராமன் வந்துட்டு அந்த எந்திரிச்சு அவருக்கு பணிவா வணக்கம் சொல்லி, அவரு சில நோய்களுக்கெல்லாம் மருந்து கேட்பாரு. அதையுமே சொல்றாரு. அதுக்குமே ராமன் மிக பணிவா தான் மருந்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா, சித்தரோட அனுகிரகம் முழுசா பெற்ற ராமன் எந்த விதமான மமதையும், செருக்கும் இல்லாம அவ்ளோ பணிவா சொல்றது, அரண்மனையார் மத்தியில, அந்த குடிமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர மா ராமன் வந்துட்டு பெற்றுட்டு இருந்தாரு. ஆனா மாடன் பற்றிய கருத்து என்னன்னா, ஆ அ இவன் எதுக்குமே அடங்காதவன், அந்த பூச்சிக்கால, அந்த மாரியான கருத்துக்கள் தான் மக்கள் கிட்ட பரவிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த குடிமக்கள் வந்தாங்கன்னா, நாவிது தொழில் செய்றவங்க எந்திரிச்சு நின்னு பணிவா ஒரு ஓரமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க கட்டளைக்கு காத்து இருக்கணும். அதுதான் அந்த நாவிது தொழிலோட பண்பு அப்படிங்கிறத ராமர் வந்துட்டு இதுல தெரிவிச்சிருப்பாரு. அந்த விஷயத்த மாடன் செய்யாதால, மாடன் மேல மிகப்பெரிய கோவத்தோடயே தான் ராமன் இருக்காரு. அதே சமயம் அவனோட மனைவி வள்ளத்தாரை வந்துட்டு மகன சரியா வளர்க்கல, அப்படிங்கிற ஒரு அ மனநிலையிலயும் ராமன் வந்துட்டு இருப்பாரு. இதுல வந்துட்டு அ யானைகள பழக்குற ஒரு வித்தைய வந்து ராமன் வந்துட்டு மகனுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. ஏன்னா, யானைகள பழக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய வித்தையா தான் இருந்தது. குதிரைகள பழக்குறதுக்குன்னு அப்படிங்கிற ஒரு வீரர்கள் வந்துட்டு அரண்மனை படைகள்ல இருந்தாங்க. அவங்களே யானைகளையும் பழக்குவாங்க. அவங்களுக்கு பேரு மாவுத்தர்கள்ன்னு. மாவுத்தர்கள் பேசுற மொழி வந்து நம்மளோட மொழிகள வந்துட்டு சாராது. அவங்க வேற மொழி பேசுவாங்க. அ நம்ம யானைகள பழக்குற விதம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்மளும் பழக்குவோம். அந்த மாவுத்த வீரர்களும் பழக்கும்போது 2 பாஷைகளுமே தெரிஞ்சு அந்த அ யானை வந்துட்டு வெகுண்டு எழுந்துருமாம். அதனால அந்த ஒரே பாஷையில, ஒரே மொழியில தான் பேசணும். அப்படிங்கிற ஒரு கு விஷயத்துக்காக யானைய வந்துட்டு பழக்குற விதமா ராவுத்தர்கள் வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் மாடன் வந்துட்டு நல்லா கேட்டே தெரிஞ்சுக்கிறாரு. மாடன வீரனாக்குற பொருட்டு அரண்மனையார்கிட்ட கருத்து கேட்கிறாரு ராமன். அப்போ வந்துட்டு அந்த
சவரம் செஞ்சுட்டு இருக்க வேலையில தான் ராமன் வந்துட்டு இந்த பேச்சையே கருத்தையே அரண்மனையார்கிட்ட தெரிவிச்சிருப்பாரு. அப்ப அமைதியா இருக்கிற அரண்மனையார் வந்துட்டு திடீர்னு வெகுண்டு எந்திரிக்கிறாரு. என்னடா ராமா, நான் வந்துட்டு உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறேன். நிறைய அரண்மனை கமுக்கங்கள்லாம் உனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும். எத்தனை பேரை உன்னோட சவர கத்தியாலேயே நீ முடிச்சிருப்ப அப்படிங்கிற விஷயத்த அரண்மனையார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவமா தான் தெரிவிச்சிருப்பாரு. நீ நாவிதன்கிறது ஒரு தொழிலா, நாவிதனா ஏன் நீ பாக்குற? அரண்மனை வீரர்களுக்கு சமமான ஒரு பதவியில தான் நாங்க உனக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அஹ் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு அடுத்தபடியான நிலையில தான் நாங்க உன்னை வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையுமே அரண்மனையார் எடுத்துரைப்பாரு. இந்த நேரத்துல ராமன் வந்துட்டு ரொம்பவே கலங்கி தான் போவாரு. என்னடா, நம்ம மகனை வந்துட்டு அரண்மனை வீரரா ஆக்குங்கன்னு சொன்னா சதி வீரனா ஆகும்படி அரசர் சொல்றாரே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடவே தான் ராமன் வந்துட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல விடாம ராமன் வந்து அவரோட மகன் மாடனுக்கு நிறைய வித்தைகள், போர் வித்தைகள் எல்லாம் கத்து கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த விஷயம் அரண்மனை தளபதிக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். தளபதி என்னடான்னா, மாடனையே எனக்கு சவரம் செய்ய வச்சுக்கோ, நீலாம் சவரம் செய்ய வேண்டாம் ராமனை ரொம்பவே இகழ்ந்து பேசிடுவாரு. இந்த சூழ்நிலையுமே ராமனோட மகன் மாடனுக்கு மிகப்பெரிய கசப்பை உண்டாக்கும். ஏன்னா தன்னோட தந்தைய நேருக்கு நேரா இப்படி பேசுறாரே அப்படிங்கிற கோவமே மாடனுக்கு இருக்கும். இவரை ஒரு நாள் நம்ம ஜெயிச்சு காட்டணும், நம்ம தந்தையை இகழ்ந்துரைச்சதுக்கு இந்த தளபதி வந்துட்டு பதில் சொல்லியே ஆகணுங்கிற கோபம் மாடனோட மனசுல நிலையாவே இருக்கு. இந்த நேரத்துல ராமன் பத்திய அவதூறுகளை தளபதி அரண்மனையாருக்கு தெரிவிச்சுட்டே இருப்பாரு. ராமன் நிறைய இடத்துக்கெல்லாம் போறாரு, நிறைய பேர்கள்லாம் சந்திக்கிறாங்க. அவன் வந்துட்டு நிறைய சித்து வித்தைகள், அப்புறம் வெடி மருந்து இதெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்குதால நமக்குமே பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரளிய வந்து தளபதி அரண்மனையார்கிட்ட தெரிவிச்சிருப்பாரு. அரண்மனையார் ஒப்புதலுக்காகவே சரி, இரு பிறவிய வந்துட்டு ஒற்றனா ராமனை கவனிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு தளபதிக்கு உத்தரவு கொடுத்துருவார். இங்க இரு பிறவி அப்படிங்கும்போது அந்த ஆண் பெண் கலப்பு அவங்கள தான் இரு பிறவின்ட்டு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அவங்கள பத்தின ஒரு சிறப்பான தகவலையும் ஆசிரியர் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இரு பிறவிகள் அவ்வளவு யானை பலத்துக்கு நிகரா இருப்பாங்களாம். அவங்களுக்காக அந்த குழந்தை பேரு அதெல்லாம் இல்லாததால அவங்களுக்கு எந்த விதமான ஆசாபாசமுமே இருக்காதாம். அதோட மட்டும் இல்லாம பெண்களோட பெண்களா கலந்துக்கிறதால அந்த அரண்மனை அந்த புறத்துல வந்து அவங்க ஒரு நிகரான ஒரு இது பாதுகாப்பா இருப்பாங்களாம். அரண்மனையார் அந்த ராணிகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்களாம். அதே சமயம் ராணிகள் ஏதாவது தவறு செஞ்சா அந்த இரு பிறவிகள் மூலமா ராணிகளை சாகடிக்கிற ஒரு விஷயமே ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்காரு. மேலும் இரு பிறவிகள் வந்துட்டு அவ்வளவு ஒரு அந்த பண்பு வந்துட்டு அதிகமானவங்களா இருப்பாங்களாம். அவங்கள ஒற்றனா நியமிச்சிருப்பாங்களாம். அந்த ஒற்றன்னா நமக்கு தெரியும், அந்த அரண்மனை ஒற்றன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து இரு பிறவிகளுக்கு அரண்மனையார் வழங்கி இருப்பாங்க. இந்த நேரத்துல ராமனையுமே மாடனையுமே இரு பிறவி ஒவ்வொரு விஷயத்திலுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ராமன் வந்து மாடனுக்கு அந்த போர்க்கலைகள், குதிரை ஏற்றம், பண்டுவம் இதையெல்லாம் விவரிச்சு கூறுற கட்டத்துல தளபதி மேல ஒரு தளபதி மேல இருக்கிற கோவத்துல மாடன் வந்து தளபதியை பத்தி கொஞ்சம் அவதூறா பேசிடுவாரு. தளபதியை வந்துட்டு நான் நேருக்கு நேரா எதிர்த்து போட்டியிட போறேன் அப்படின்ட்டு வெகுண்டு எழுந்திருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு
மரத்துல இருந்து யாரோ கீழ குதிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா ராமனுக்கும், மாடனுக்கும் எதிர்த்தாப்புல அந்த இருபிறவி தான் அப்படி ஒரு சினத்தோட நின்னுட்டு இருப்பாங்க. என்னடான்னா, இந்த தளபதி பத்தி மாடன் பேசுனது அவருக்கு ரொம்ப கோவத்த வந்துட்டு விளைவிச்சிருக்கும். "என்னடா ராமா! உன் பையன இப்படி பூச்சிக்கால மாரி வளர்த்து வச்சிருக்க. என் கூட அவன நேருக்கு நேரா மோத விடு. யாரு ஜெயிக்கிறான்னு பார்த்துரலாம். இவன் ஒரு சின்ன பையன் தளபதி கூடவே மோதிருவானா?" அப்படிங்கிற விஷயத்த ராமன் கிட்ட ஈரப்பிரவி சொல்றாரு. ராமன் அப்படியே வெலவெலத்து போயிர்றாரு. ஏன்னா, எல்லா பக்கமும் அ எப்பவுமே கண்காணிச்சு நடக்கிற முறைய வந்துட்டு ராமன் அந்த நேரத்துல விட்டுட்டாரு. ஏன்னா, அ அரண்மனையாருக்கு எதிரா வந்து நம்ம நடக்கிற செய்தி வந்துட்டு காற்று வாக்குல ராமனுக்குமே வந்திருக்கும். அப்படி இருக்க சமயத்திலயுமே நம்ம சுத்தி கண்காணிக்காம நம்ம இவ்வளவு தகவல உரையாடி இருக்கோமே! இருபிறவி வந்துட்டு அரண்மனையார்கிட்ட என்னலாம் சொல்லப் போறாங்களோ! அப்படிங்கிற பயம் ராமனுக்கு ஏற்பட்டுரும். அவங்க கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அ மாடனையுமே மன்னிப்பு கேட்க வச்சு, இருபிறவிய எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பிர்றாரு. இந்த விஷயத்தையுமே ராமன் வந்துட்டு மாடனுக்கு எடுத்துரைக்கிறாரு. நம்ம அரண்மனை கமுக்கங்கிறது என்ன? அப்படிங்கிறதையும் அ மாடனுக்கு தெரிவிக்கிறாரு. அதோட இல்லாம இருபிறவி இந்த தகவல எங்க தெரிவிக்கிறாருன்னா, தளபதி கிட்ட போய் தெரிவிச்சுர்றாரு. ராமன் அவனோட பையன அவ்வளோ பலமா ஆக்கிட்டு இருக்கான். பெரிய வீரனா மாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும், உங்க மேல அளவுக்கு அதிகமான கோவத்தோடயும் இருக்காங்கிற விஷயத்தையும் தளபதி கிட்ட சொல்லிர்றாரு. ஏன்னா ஒற்றன்கிறவரு அந்த இததான் இதுங்கிறாரு. ஒற்றன்னா என்ன அப்படி நடந்ததோ அத அப்படியே தெரிவிச்சிரணும். அந்த பண்பு தான் அந்த ஒற்றனுடையது. அத அப்படியே தெரிவிச்சுர்றாரு. இந்த விஷயத்துல தளபதிக்கு கட்டுக்கடங்காத கோபம் வருது. அ அரண்மனையார் கிட்ட உரையாடிட்டு இருக்கும்போதே, அ ராமன், மாடன் பத்தின தகவல எடுத்துரைக்கிறாரு. அரண்மனையார் மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்கு அப்புறம் மாடன என்ன பண்ணிர்றாரு, அரண்மனை நாவிதனா அறிவிச்சிர்றாரு. அரண்மனை நாவிதனா அறிவிச்ச ஒரு சில மணி நேரத்திலேயே குடிகளுக்கு போய் சவரம் செய்யுமாறும் அறிவிச்சிர்றாரு. இந்த விஷயம் ராமனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கலக்கத்த உண்டாக்குது. ஏன்னா, அவ்ளோ பெரிய நம்ம பையன நம்ம வீரனா ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருந்தும், இப்படி நம்மள நாவிதனா ஆக்கிட்டாரேங்கிற ஒரு மனக்கசப்போட தான் ராமர் இருக்காரு. அந்த நேரத்திலயுமே ராமன் அவ்வளவு பணிவா, அரண்மனையாருக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு இதா தான் இருக்காரு. இந்த நேரம் ராம் ராமனோட இறப்புமே நிகழுது. ஒரு மருந்து தயாரிக்கும்போது சிறியதா ஒரு விபத்து நேரும். அந்த விபத்துல ராமன் உயிரிழந்துருவாரு. அவரோட மனைவி வள்ளத்தாரையுமே கண் பார்வை இழந்துருவாங்க. மிகப்பெரிய போராட்டம், மனச்சிக்கல்ல தான் மாடனுமே இருப்பான். ஏன்னா தந்தையுமே இறந்துட்டாரு. தாய்க்கும் கண் பார்வை போயிடுச்சுங்கிற நேரத்துல, ராமன் வந்துட்டு அந்த குடிகளுக்கு சவரம் செய்ற பொறுப்போட போறாரு. அது மட்டும் இல்லாம, குதிரையில போறது வந்துட்டு குடிகள் யாருக்குமே பிடிக்கல. இவன் ராமனோட மகனா இருந்தா என்ன? ராமன் எவ்வளோ பெரிய ஆளு. இவன் எதுக்குமே லாயக்கில்ல. இவன் திமிரோடவே திரியிறானே. குதிரையில வந்து சவரம் செய்ற தொழில அவன் எப்படி செய்வாங்கிற ஒரு விரக்தியுமே மக்களுக்குள்ள இருக்கு. தளபதியுமே மிகப்பெரிய சூழ்ச்சியோட தான் மாடன வச்சிருக்காரு. அந்த காலத்துல அந்த வங்காரன், மாடன் அவங்களுக்குடைய மல்யுத்த போட்டி இதாகுது. ஏன்னா, மாடன வந்துட்டு அ நெறைய விதத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஊர் மக்கள் அந்த பொது வெளியில வச்சு. அதனால வெகுண்டு எழுந்து மாடனுமே அ சவால் விட்டு, "நான் மல்யுத்த போட்டியில கலந்துக்கிறேன்" அப்படிங்கிற போட்டி நடக்குது. அந்த போட்டியுமே நடக்கிற நிலையில வருது. வள்ளத்தாரையுமே எவ்வளவோ மாடனுக்கு உபதேசிப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்காத, நமக்கு இதெல்லாம் சரி வராது. நாவித தொழில் தான் நமக்கு உதவும் அப்டின்ட்டு. அத எல்லாமே மாடன் பொருட்படுத்தாம போட்டியில கலந்துக்கிறாரு. வங்காரன வந்துட்டு ஒரு கட்டத்துல மாடன் தோற்கடிச்சுருவாரு. அந்த தோற்கடிக்கிற கட்டம் நெருங்குனதுக்கு அப்புறமா,
வங்காரன் சூழ்ச்சியால மாடன அந்த குத்தக்கூடாத இடத்துல குத்தி மாடன வீழ்த்திருவாரு. அந்த நேரத்துல மாடன சரிஞ்சு விழுந்ததுமே, ஊர் மக்கள் எல்லாருமே பலவிதமா தாக்குதல் செஞ்சு மாடன ஆ கொன்னுடுறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த வள்ளத்தாரையோட அந்த அழுகுரலும், கூக்குரலும் அ ரொம்ப ரொம்ப வேதனையா ஆசிரியர் நமக்கு தெரிவிச்சிருப்பாரு. அதோட இல்லாம, அனந்தவள்ளி அப்படிங்கிற கதாபாத்திரமுமே ஆசிரியர் நமக்கு குடுத்திருக்காரு. அவங்க வந்துட்டு அந்த சதிராட்டக்காரி. அவங்க தான் அனந்தவள்ளி. அவங்களுமே மாடன் மேல இரக்கப்பட்டு, ஒரு அன்பா இருந்து, மாடனுக்காகவே வாழ்ற மாதிரி இந்த கதையில வரும். மாடன் இறந்த செய்தி கேட்டு அவங்களுமே நிலை குழஞ்சு போயிர்றாங்க. அப்புறம் மாடனோட இறுதி சடங்கையுமே அனந்தவல்லிக்கு கீழ தான் நடக்கிற மாதிரி ஆசிரியர் வந்துட்டு தெரிவிச்சிருப்பாரு. இந்த நேரத்துல அரண்மனையாரே ராமன் மேலயும், மாடன் மேலயும் இருக்கிற அந்த நம்பிக்கையின் பொருட்டு, மாடனுக்கு அரண்மனை மூலமா அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்ற மாதிரி ஆசிரியர் முடிச்சிருப்பாரு. ஏன்னா, இந்த கதையில சுளுந்திங்கிற கதையில வந்துட்டு, அந்த நாவித தொழில் செய்ற ராமன், அவர வந்துட்டு ஒரு பெருமையா இது பண்ணி ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. இதோட இந்த கதைய ஆசிரியர் முடிவுக்கே கொண்டு வந்துட்டாரு. அனந்தவள்ளி, மாடன்கிற அவங்களோட அன்பு வெளிப்படும். மாடன் எதேர்ச்சையா தான் இருப்பாரு. ஆனா, அனந்தவள்ளி மாடன் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆ குங்குமம் வைக்காம அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறதையும் ஆசிரியர் தெரிவிச்சு, அந்த காலத்திலேயே அந்த அன்பை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்காரு. மிகவும் நன்றி ஐயா. வாய்ப்புக்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்வினை அதிகாலை அன்பு பரிசாக நமது தளத்தில் வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க புத்தம் புதிதாய் பிறந்துள்ள தை மாதத்தினை சிறப்பிக்கும் விதமாக தை தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று ரா முத்துநாகு அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவலாகிய சுளுந்தி நின்று ஒளிரும் நெருப்பு என்ற ஒரு அற்புதமான நாவலின் சாராம்சத்தினை 2 பாகங்களாக அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் நல்வாழ்வு நம் கையில் என்ற தொடர் நிகழ்வு வாயிலாக நமக்கு அறிமுகம் செய்து வெகு சிறப்பாக அந்த நாவலை குறித்த பார்வையினை நமக்கு வழங்கினார்கள். நாமும் அவரோடு இணைந்து பயணித்த ஒரு உணர்வினை நமக்கு வெகு சிறப்பாக தந்த தருணங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அன்பு சகோதரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் சரித்திரம் அறிவோம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வினை அன்பு ஐயா வரலாற்று துறையில் நிபுணராக இருக்கக்கூடிய மில்டன் ராஜசேகர் அவர்கள் நம்மிடையே தம்முடைய முதல் உரையினை நமது தளத்தில் பதியமிட இருக்கின்றார். வெவ்வேறு தளங்களில் அவர் நிறைய கருத்தாழமிக்க பதிவுகளை தந்திருந்தாலும் நமது தளத்திற்கு முதல் உரையை நாளை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொருவரும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தமாக்கிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும்
முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ராஜசங்கரி அவர்களுக்கு மிக்க நன்றி. சுளுந்தி அப்படிங்கிற ஒரு நாவலை பத்தி நிறைய ஒரு மதிப்புரை கொடுத்தாங்க. இது போன மாதத்தில் ஒரு முறை பாதி கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு மீதி இருந்த கருத்துக்களையும் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. சுளுந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சுளுந்தி அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்ம இப்போ இருக்க அந்த வெளிச்சமெல்லாம் இல்லாத காலத்துல அதை வச்சுதான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பல இன்றைக்கு அன்றைக்கு நடந்த விஷயங்களை பற்றி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று தகவல்களை இந்த நாவல்ல எழுத்தாளர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார். இந்த புத்தகம் 2019 வெளிய வந்தது முதன்முறையாக. இதுல முக்கியமா அந்த கதை தொடங்கும்போது மாடன் ராமர் அதாவது ராமர் அப்படிங்கிறவர் அரண்மனை நாவிதராக இருக்கிறார். அவருடைய மகன் மாடன், அந்த மாடனுக்கும் மல்யுத்த வீரன் வங்காரன் அப்படிங்கிறவரோட போட்டி போடுறாரு மாடன். இருவரும் அந்த அரண்மனை முன்னாடி போட்டி போடுறதுக்காக ஒரு சவால் விடுறாங்க. அதுலதான் இந்த கதை தொடங்குது. அதற்கப்புறம் நிறைய அதை தொடர்ந்து நிறைய கருத்துக்கள் அந்த கதையில பகிர்ந்துகிட்டாங்க. அதுல இந்த கதை நடக்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல், கன்னிவாடி போன்ற இடங்களில் இந்த கதை நடக்குது. அப்ப அந்த கன்னிவாடி இடத்தை பத்தி எல்லாம் சென்ற முறை ரொம்ப அழகா அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த சித்தர் ஒருவர் அங்க வசிக்கிறார். அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அவரை சுத்தி அவருடைய பலம் என்ன, அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அவருக்கு, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தாங்க. அந்த சித்தரிடம் தான் பண்டித்துவம் கத்துக்கிறாரு ராமர் அவர்கள். ராமர் அரண்மனையோட நாவிதராக இருக்கிறார். அவரு நிறைய விஷயங்கள் அந்த சித்தர்கிட்ட இருந்து சித்துக்களையும் வித்தைகளையும் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கதையில ஒரு வாழ்வியல், அந்த காலத்து வாழ்வியல பகிர்ந்திருக்காங்க. அப்போலாம் பஞ்சம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது நிறைய. அந்த மாதிரி பஞ்சம் எப்படி வரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இந்த 5 அறிவு பெற்ற ஜீவன்கள்லாம் உணர்த்தும். அதுலயும் முக்கியமாக அந்த பஞ்சம் வரும்போது அந்த ராணி தேனீ வந்து அந்த குறி காமிக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சம்லாம் வரும்போது கூட மற்ற ஒரு நாசர் கான் அப்படிங்கிறவரு ஒரு எப்படி அந்த பஞ்சத்தை பயன்படுத்திக் கொண்டு மக்களை போருக்கு அவங்களோட படைகளுக்கு மக்களை எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க, அந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. மேலும் சித்தர் அவர்கள் பஞ்சம் வரும்போது அந்த பசிய, தாகத்தை எப்படி அடக்குறது, அதுக்கான உணவு, தாகத்தை அடக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. அப்புறம் மதிகெட்டான் காடு அப்படிங்கிறத பத்தியும் சொல்றாங்க. அதுல நிறைய மூலிகைகள் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மதி கூட மயங்கிரும் அப்படிங்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யாராவது ஏதாவது சரியான பாதையில போகல, தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தண்டனையாக குலத்துல இருந்து நீக்கி வச்சிருவாங்க. அந்த மாரி காமாட்சி அம்மன் கோவில்ல அதெல்லாம் நடக்கும். அதுல அந்த சாணிக்குள்ளலாம் வர்றது, அப்படியெல்லாம் பண்ணாதான் ஒரு கடுமையான வழிமுறைகளை பின்பற்றினாதான் அதிலிருந்து வெளிய வந்து மீண்டும் அந்த குலத்தோட இணைய முடியும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அத பத்தி எல்லாம் பகிர்ந்திருந்தாங்க. பஞ்சத்துலலாம் குளிக்காம கூட இருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நோய் வரும். அதுக்கும் நம்ம சித்தர் அவர்கள் நிறைய மருந்தெல்லாம் குடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி பஞ்ச சமயங்கள்ல தான் பிரியாணிங்கிற அப்படியே உணவும் வருது. கொஞ்சம் கொஞ்சமா மழை வரும்போது அந்த பஞ்சம் போகுது. அப்ப மழை காரணமாக நோய்கள் வருது. அதற்கும் சித்தர் அ நிறைய மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. இப்படி எல்லா காலகட்டத்திலயும் சித்தர் வந்து சரியான மருந்துகளை கொடுத்து மக்கள காப்பாத்துறாரு. உரிமை கரடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த உரிமை கரடுல ஏ தண்டனை கொடுக்கணும் குற்றம் செஞ்சவர்களுக்குன்னா, அதுல ஏத்திடுவாங்க. அப்ப அவங்க அந்த உரிமைய அடிப்பாங்க. அந்த உரிமைய அடிச்சு, அடிச்சு அத தாங்க முடியாம அவங்களே குதிச்சு இறந்து போயிடுவாங்க. அரண்மனைக்காரர் அப்படின்ற சொல்றத பத்தி கிட்டத்தட்ட மன்னர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க அ 64 கலைகளையும் கத்து வச்சிருப்பாங்க. அந்த அரண்மனைக்காரர் ஒரு பேகம் அவர்கள திருமணம் செஞ்சுட்டு வரும்போது, சித்தர் அவர்கள் அந்த மொழியும் பேசுறாரு. இப்படி பல மொழிகளில் பேசக்கூடிய அளவுக்கு அந்த சித்தர் அனைத்து மொழிகளையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவருடைய திறமைய பார்த்து அரண்மனைக்காரர் வியக்கிறார். என்னுடைய மிகப்பெரிய பலமே சித்தர் தான் அப்படிங்கிறத அரண்மனைக்காரர் நினைக்கிறாரு. ராமர் இந்த சமயங்கள்ல ராமருக்கு குழந்தை பிறக்கப் போகுது.
என் மகனை ஒரு அரண்மனை வீரராக ஆக்கணும் அப்படிங்கிறது ராமருடைய ஆசை. ஏன்னா, நாவிதர்கள் அரண்மனை வீரராக ஆக முடியாது. அந்த சமயங்கள்ல தான் வல்லத்தாரை அவருடைய மனைவி நாவிதரோட மனைவி மருத்துவச்சியா இருப்பாங்க. அவங்க மனைவி க்கு குழந்தை பிறக்கப் போகுது அப்படின்ட்டு அவரு மனைவிய பார்க்க போலான்னு இருக்கும்போது, அந்த சித்தர் அறிவிக்கிறாரு, "நான் சீக்கிரம் சமாதி அடைஞ்சிடுவேன்னு." அப்ப இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப வந்து அந்த வருத்தத்தோடயே வந்து தன்னுடைய மகனை பார்த்துட்டு போறாரு. அப்ப அரண்மனைக்காரரும் ரொம்ப வருத்தமாயிடுறாரு. ஏன்னா சித்தர் சமாதி அடைஞ்சா நமக்கு பலம் இல்லாமல் போயிடுமே அப்படின்ற வருத்தத்துல இருக்காரு. சொன்ன மாதிரியே சித்தர் அவர்களும் சமாதி அடைஞ்சிடுறாரு. அதற்கப்புறமாக ரா அ ராமர் உடைய மகனுக்கு எல்லா வித்தைகளையுமே போர் வித்தைகள் இது எல்லாமே கத்துக் கொடுக்கிறாரு. ஒரு முறை தளபதிக்கும் ராமர் ராணியோட உயிரை காப்பாத்துனதுனால, ராமருக்கு நிறைய அங்கீகாரங்கள் அந்த அரண்மனையில கிடைக்கிது. இது தளபதி அவர்களுக்கு பிடிக்கல. ஒரு முறை கால் நகத்த சரி செஞ்சுட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மாடன் அவர்கள் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கால்ல காயம் பட்டுரும். அப்ப எட்டி உதைச்சிடுறாரு. இது மாடன் அவர்களுக்கு ரொம்ப மன வருத்தத்த கொடுக்குது. நம்ம மகனுக்கு எவ்வளவு வித்தைகள் கற்றுக்கிட்டாலும் இந்த மாரி ஒரு நிலைமை இருக்கே! அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் குறளி வித்தை அப்படிங்கிறது நடக்குது. அதையும் ராமர் அடக்குறாரு. அதுல என்னென்ன வேலைகள், சித்து வேலைகள் இருக்கு, சித்து வேலைகள்லாம் கிடையாது அப்படின்றதையும், அதுல என்ன மாயாஜாலம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அரண்மனைக்காரருக்கு எடுத்து சொல்றாரு. மாடன் ஆனா ரொம்ப கலைகள் கத்துக்கிட்டாலுமே, மாடனுக்கு கொஞ்சம் துடிப்பா இருக்கிறதுனால, அவரு மக்கள பேசுறதா இருக்கட்டும், ஒரு பொறுமை இல்லாமல் பேசி விடுறாரு. அந்த பண்பு சரியில்லை அப்படிங்கிறத வல்லத்தாரை அவர்களும் எடுத்து சொல்றாங்க. யானைகளை அடக்கக்கூடியவங்கள பேரு மாவுத்தர். அவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள். அப்ப தளபதிக்கும் இந்த மாடன் ராமர் இவங்களுக்கும் ஒத்துப்போகல அப்படிங்கிறதுனால, அரண்மனைக்காரர்கிட்ட தவறான விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப அரண்மனைக்காரரும் என்ன சொல்றாருன்னா, அவர கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒற்றனாக வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னா, இருபிறவி அப்படிங்கிறாங்க. அதாவது ஆணும் இல்லாமல், பெண்ணும் இல்லாமல் இருப்பவர்கள். அவர்கள தான் இருபிறவின்னு சொல்றாங்க. அந்த இருபிறவி அப்படிங்கிறவங்க ராணிக்கு பாதுகாப்பா ம் அ அந்தப்புறத்துல இருப்பாங்க. ஒருவேளை ராணியே தவறு செஞ்சாலும், அந்த இருபிறவி மூலமாக தான் அவங்கள கொலையும் பண்ணிடுவாங்க. ஆனா ராணிக்கு அவங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறதுனால, இருக்கிற விஷயத்த அப்படியே வந்து சொல்றதுனால, அ அவங்கள தான் ஒற்றனாக அரண்மனைக்காரர் நியமிப்பார். அவர்களுக்கு யானைக்கு நிகரான 2 யானைகளுக்கு நிகரான பலம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி சமயங்கள்ல தான் அ அந்த ஒற்றனாக இருக்கக்கூடியவர் கண்காணிச்சுட்டே இருக்காரு. அப்ப மாடனுக்கு ராமர் வித்தை சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, ஏதோ கோபத்துல மாடன் ஒரு சில சொற்கள் தளபதிய பத்தி தவறா பேசம்போது, அங்க வந்து திட்டுறாங்க. அந்த ஒற்றன் அவர்கள் திட்டிர்றாரு. "நீ இப்படி பண்ணக்கூடாது" அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில மா ராமர் அவர்களும் ஒரு மருந்து தயாரிக்கும்போது இறந்து போயிடுறாரு. அது அவங்களுடைய மனைவி வல்லத்தாரை அவர்களுக்கும் அந்த கண் பார்வையும் போயிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாடன் அரண்மனை நாவிதராகவும் இருக்கும்போது, குதிரையில போயி எல்லோருக்கும் சவரம் செஞ்சு விடும்பொழுது, அது யாருக்கும் பிடிக்கல. உனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த வங்காரனுக்கும், மாடனுக்குமான அந்த ஒரு சவால் போட்டி நடக்குது. மல்யுத்த போட்டி நடக்கும்போது, மாடன் ஒரு வெற்றி சூட தருவாயில ஒரு சூழ்ச்சி நடக்குது. அந்த சூழ்ச்சியின் மூலமாக வங்காரன் மாடன வீழ்த்துறாங்க. அதற்கு நடுவுல இந்த சூழ்நிலையில எல்லோரும் சேர்ந்து அந்த மாடன் அவர்களை கொலை செஞ்சுடுறாங்க. மாடன் அவர்களும் இறந்து போயிடுறாரு. அப்ப வல்லாத்தாரை அழுகுறாங்க. "நான் சொன்னேனே கேட்டியா?" அப்படிங்கிற மாரி அழுகுறாங்க. அப்ப ஆனந்தவல்லி அப்படிங்கிறவங்களோட ஒரு ம் உறவு நிலை இருக்கு. அவங்களும் மாடன் இறந்த உடனே எல்லா இறுதி நிகழ்வுகள்லாம் செஞ்சுட்டு, அவங்களும் பொட்டெல்லாம் வைக்காம அவங்களோட வாழ்க்கைய தியாகம் பண்ணிடுறாங்க. இப்படி அ இந்த ஒரு கதைக்கு நடுவுல அன்றைய சூழ்நிலையில் இருந்த தமிழர்களுடைய வாழ்வு, நாவிதர்களுடைய வாழ்வு நிலை, அதற்கப்புறம் அன்றைக்கு இருந்த மருத்துவம் எப்படி இருந்தது? இந்த மாதிரி குல நீக்கம் பண்றதுனால என்னென்ன வருது? கேடுகள் வருது? இந்த மாரி பல பல விஷயங்கள், வரலாற்று தகவல்கள முத்துநாக அவர்கள் இந்த நாவல் மூலமாக நமக்கு கருத்துக்கள் பகிர்ந்திருக்காரு.
இப்படி ஒரு சிறந்த நாவலை நமக்கு அறிமுகப்படுத்திய ராஜசங்கரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ராஜசங்கரி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு நிகழ்வுமே சரி, அது எப்படி இருக்குன்னா காலத்தின் கண்ணாடி மாதிரிதான். அது எந்த அளவுக்கு என்ன திறமை இருந்தாலும், என்ன விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில எப்படி சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்கிறதுங்கிறதும் சரி, அந்த காலத்துல மருத்துவத்திலையும் சரி, அந்த காலநிலையை ஒரு கண்ணாடி போலதான் அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் காமிச்சுது. ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு அழகான கதையை இங்க பகிர்ந்துகிட்டதுக்கு. ஏன்னா நம்ம நிறைய வரலாறுன்னு பார்க்கையிலேயே ஒரு பிரம்மாண்டம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இயற்கையாவே எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த நாவலை இங்க கொண்டு வந்து சேர்த்த ராஜசங்கரி அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க. உங்களை அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. காசி ஆறுமுகம், நீங்க உங்கள் கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். வணக்கம். காசி ஆறுமுகம் இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே ராஜசங்கரி அவர்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். மிகவும் நன்றி அம்மா. இந்த பதிவை எனக்கு தலைப்பை அருளிய ஐயா ஆரோக்கியபிட்ட ஐயா அவர்களுக்குமே மிக்க நன்றி. இந்த அவையில் இருந்த அனைத்து உறவுகளுக்குமே எனது மிகவும் தாழ்மையான நன்றிகள். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க ராஜசங்கரி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்களுடைய இன்றைய உரை மிகவும் சிறப்பு. அந்த காலகட்டத்தில் அரசர்களுடைய ஆட்சியில் நடந்த நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகளை பற்றி அற்புதமாக இந்த கதையின் மூலம் சகோதரி எடுத்துரைத்தார். சகோதரிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களை அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இல்லைன்னா தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சிமா. நேத்து ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு அன்பர், விடை தெரியாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப ஒரு அற்புத நிகழ்வதா உணர்றேன். நல்ல சிறப்பா ராஜசங்கரி அம்மா இந்த தலைப்பின் கீழே ரொம்ப அருமையாக சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நல்லவர்கள் சூழ நல்லவைகள் சூழ இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம் கையில் என்ன இருக்கிறது என்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். நல்லவர்கள் சூழ நல்லவைகள் சூழ நம் கையில் என்ன இருக்கிறது, இது கேள்வி. அப்ப நம்ம கையில என்ன இருக்கு? நல்லவர்கள் சுத்தி இருக்கிறாங்க, நல்லவைகள்லாம் நம்மளை சுத்தி இருக்குது. என்ன நம்ம கையில இருக்குன்னு பார்த்தா நல்வாழ்வு நம் கையில்னு இன்னைக்கு அது விடையாக இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தலைப்பை கொடுத்த ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு நன்றி. எனக்கு தெளிவு கொடுத்த இப்ப அம்மாவுடைய அந்த உரையை சுருக்கமாக கற்பகவள்ளி அம்மா ஒரு 5-10 நிமிடங்கள் சொன்னாலும் அந்த 1 மணி நேர சாராம்சத்தை அப்படியே விளக்கி சொல்லிடுறாங்க. அதனால உங்களுடைய உரை எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு ஆர்வத்துலதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நல்வாழ்வு நம் கையில். நிச்சயமாக அந்த வாழ்வு என்பது சிறப்பாக வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். அந்த சிறப்பான வாழ்வு அதாவது வாழ்வாங்கு வாழ்தல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வமாகவே போற்றப்படுவான். தெய்வத்துக்கு என்னைக்காவது மறைவு உண்டா? நேற்று இன்று நாளையென என்று நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் பரம்பொருள், அதை உணரணும். நாம் அதை உணர்வந்தவங்க தான் வாழ்வாங்கு வாழ்பவர்கள்.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒவ்வொரு ஞானிகளையும் மகான்களையும் நினைவு கூர்றோம் இல்லையா? அவங்க பேராலேயே இன்னைக்கு வழங்கி வர்றோம் இல்லையா? கிமு கிபி எல்லாம் எப்படி வந்தது யோசிச்சு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த மகா தலைவனை இன்னைக்கு நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தர் பேரு என்னன்னு கூட தெரியாது. ஆனா திருக்குறள்னு ஒண்ணு கொடுத்து அதை இயற்றினவர் திருவள்ளுவர்னு நம்மளே பேர் வச்சு இன்னைக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அதே மாதிரி திருமூலர் என்ற அளவுல அந்த மூல நிலையை உணர்ந்து அவருக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து எல்லாமே நம்ம சிறப்பு பெயர்களால சொல்லி வர்றோமே தவிர அவங்க அப்ப அதாவது அம்மா அப்பா வைத்த பேரு என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ்றாங்க? அவர்கள் இயற்றிய அந்த வாழ்வியல் நூல்கள், சிறப்பு தன்மைகள், நல்லவைகள்லாம் நம்மளை சுத்தி இருக்குது. நல்லவர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. அதாவது அந்த உண்மையை உணர்ந்தவங்கலாம் அவங்கள பயன்படுத்திக்க தெரியல நம்மால. அதனால பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில சிறப்பு நிலை அடையணும். அதாவது நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்ம உள்ளங்கையில தான் இருக்கும்பாங்க. இந்த உடல்ல உள்ள அத்தனை ஆற்றல்கள்லையும் அந்த விரல் நுனியில இருக்குது. 5 விரல்களும் அந்த பஞ்சபூத சக்தி. கட்டை விரல் நெருப்பு, சுட்டு விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் மண்ணு, சுண்டு விரல் நீர் என்ற அளவுல அந்த பஞ்சபூத சக்தியை உருவாக்கி அதை இந்தந்த மாதிரிலாம் நீங்க முத்திரை பிடிச்சிங்கன்னா அந்த பஞ்சபூத சக்தியை இணக்கமாக வைத்துக் கொள்ளலாம், உடல் நலத்தை பாதுகாக்கலாம் என்ற அளவுல அந்த முத்திரைகள் என்ற பெயர்ல எல்லாம் சொல்லி இந்த சுவாச ஓட்டத்தை கவனிச்சு அதை ஒழுங்குபடுத்தினா இந்த உடல் இயக்கத்தை பாதுகாக்கலாம், மன இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தியானம் செய்யலாம். இப்படிலாம் அந்த நல்வாழ்வு வாழ்வதற்குரிய முறைகளை முன்னோர்கள் ஞானிகள் நமக்கு வகுத்து தந்தாங்க, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இப்ப மகாபாரதம், இதிகாசம், அதாவது ராமாயணம், இந்த மாதிரி காவியங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாமே அறக்கருத்துகள். அது நேரடியாக அந்த தத்துவத்தை நேரடியாக சொன்ன புரியாதுங்கிறதுக்காக கதைகள் மூலம் காட்சிப்படுத்தி உருவகப்படுத்தி ஒருத்தர் பேசிக்கிறது மாதிரி அந்த கருத்தை சொல்றாங்க. உள்ளது உள்ளபடி இருந்தாலும் நம்ம தளத்தை சரித்திரம் படைப்போம்னு ஒரு தளத்தை ஏற்படுத்தி இதுல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு? இங்க வந்திருக்கிற ஒரு 10 நிமிஷமாவது ஏதாவது ஒண்ணு சிந்திப்போமே, சிந்தித்து வாழ்க்கையில அதை பயன்படுத்தி பார்த்து வெற்றி அடைவோமே என்ற அளவுல இந்த தளம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அன்பர்களுடைய அந்த ஒரு ஊக்கம், அதுதான் ஆரோக்கிய ஐயம் மாதிரி ஆட்களை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து செயல்பட வைக்கிறது. 6 மணி ஆச்சுன்னா அன்பர்கள் காத்து கொண்டிருப்பார்களே, இந்த உண்மையை உணர்வாளர்கள் உண்மையை புரிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருப்பார்களே, அந்த எண்ணத்துக்கு முன்னாடி நம்முடைய தூக்கமாவது நம்முடைய சோர்வாவது எல்லாம் காணாம போயிடும். அதனால ஊக்கத்தோடு உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்புள்ளம் கொண்ட பெரியவங்க அத்தனைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே மன நிறைவா இருக்குது. இடையில வந்து போகணும் தான் இன்னும் காலை நேர பயிற்சிகள் கொஞ்சம் இந்த தளத்துக்கு வர முடியாம பண்ணிட்டு இருக்கு. இனி தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரமாவது வந்து போறதுக்கு இறையருள் துணை புரியட்டும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. ராஜசங்கரி அம்மா, உங்களுடைய அந்த கருத்துக்களை முழுமையாக கேட்ட பிறகு உங்களை தொடர்பு கொண்டு பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்வாங்கு தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த அவையின் சார்பாக ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு நேற்று கேட்ட கேள்விக்கு இன்று விடை கிடைச்சது அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். காசி ஆறுமுகம், நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுளுந்தி அப்படிங்கிற அந்த நாவல் வீட்டில் இருக்குது. ஆனால் நான் படிக்கலை. நான் கொஞ்சம் தான் படிச்சிருந்தேன். முழுசும் அவள் தான் படிச்சிருந்தா. படித்து இன்றைக்கி இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு அந்த நாவலை படிக்காம விட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நம்மளுக்கு சிறுகதை, அந்த கவிதைகள் அதெல்லாம் டக்கு டக்குன்னு படிச்சிருவோம். நாவல் படிக்கலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இன்றைக்கி இதை கேட்டதுக்கப்புறம் இனிமேல் படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. அந்த அளவுக்கு இதில் பல தகவல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நல்ல அந்த பஞ்ச காலத்தில் எப்படி அந்த அறிகுறிகள் நம்ம மற்ற உயிர்கள்ட்ட இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது,
அன்றைய மக்களோட அந்த வாழ்வியல் சார்ந்த அந்த அறிவியல் 2மே எப்படி இருந்துச்சு, அதுக்கேத்த மாதிரி தன்னுடைய அந்த விழிப்புணர்வு, அப்புறம் வந்து என்ன பண்ணணும், அந்த பஞ்சகாலத்துல எப்படி அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எல்லா செய்திகளையும் வந்து இன்னைக்கு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதேபோல வந்து அன்றைய அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருந்துச்சு, அரண்மனைக்குள்ள வந்து ஒரு வீரனாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அவன் வந்து என்னதான் பலமா இருந்தாலும் அவன் பிறப்பால் வந்து வேற ஒரு இதா இருந்தா அங்க மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சமூக குற்றமும் அங்க இருக்கிறது மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல உரையா இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அந்த நாவலை முழுசும் வாசிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திர மடம் குழுவிற்கும் நன்றி. நன்றி. மிக்க நன்றி. இந்த நாவல நீங்க சரித்திரம் படைப்போம்ல பகிரணும் அப்படின்னு சொல்லி ராஜசங்கரி அவர்களுக்கு பரிந்துரை செய்ததும் காசி ஆறுமுகல் தான். அதுக்காக ஒரு சிறப்பு நன்றி. நிச்சயமா இது போன்ற நாவல நம்ம கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கும்போது, அதிலிருந்து இவ்வளவு கருத்துக்கள், இவ்வளவு ஒரு வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அது உங்களாலங்கிறதுனால உங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு கிடைத்தவர்கள் நிச்சயமா இந்த நாவல படிக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கிறோம். ஏன்னா 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. அது அப்ப இருக்க வாழ்வியல், அந்த மாதிரி அரசியல், சித்த மருந்து சார்ந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்களும் அந்த நாவல்ல இருக்கறனால அனைவருமே படிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். காசி ஆறுமுகம் அவர்கள் சொன்ன மாதிரி. நன்றிங்க காசி ஆறுமுகம். மீண்டும் ஒரு முறை ராஜசங்கரி அவர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அருள் சேவியர் சார், பவுலின், அட்மன், அஜ்மல், சத்யநாராயணன் சார், வி ஸ்ரீனிவாசன், கலாபம் சங்கர், கோபில், தங்கமீன், ராஜீவ் அனைவருக்கும் நன்றி. அஜ்மல் அவர்களும் தங்கமீன் அவர்களும் தங்களுடைய வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மில்டன் ராஜசேகர் அவர்களின் சரித்திரம் அறிவோம் என்ற சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.